ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 22/7/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் நேற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிசி வெப்சைட்லேருந்து ஒரு 2 இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடபிள்யூடி அப்டேட் ஒன்று வந்திருக்குது. அதே போல் என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கான அப்டேட்டும் வந்திருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நோட்டீஸ் ஃபார் த அட்மிஷன் ப்ரொசீஜர் அண்டர் என்ஆர்ஐ கோட்டா. என்ஆர்ஐ கோட்டாக்கு என்னென்ன அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. இது எம்சிசி வெப்சைட்டில் ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணினதுக்கப்புறம் வந்த நோட்டிஃபிகேஷன். கேண்டிடேட் சீக்கிங் அட்மிஷன் அண்டர் த என்ஆர்ஐ நான் ரெசிடெண்ட் இண்டியன் கோட்டா ஆர் அட்வைஸ்டு டு carefully read and comply with the following eligibility criteria application procedure. அப்போது என்ஆர்ஐ கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜருங்கிறத சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி criteria and required documents. Applicants are eligible for admission under the NRI quota if they produce the documentation issued by the Indian Mission MEA for being NRI/child of an NRI, ward of an NRI, minor under bona fide guardianship. அப்போது வந்து இங்கேருந்து இந்தியன் மிஷன்லேருந்து வாங்கியிருக்கணும். என்ஆர்ஐ அப்ளை பண்ணலாம். அவங்க குழந்தைகள் அப்படின்னா அந்த கேண்டிடேட்னுடைய அப்பா இல்லைன்னா அம்மா, இல்லைன்னா அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய கார்டியன். ஓகேங்களா? இவங்க வந்து என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ணலாம். என்ஆர்ஐ ஆர் என்ஆர்ஐ வார்டுக்கு அப்ளை பண்ணலாம். என்ஆர்ஐ ஸ்பான்சர் அப்படிங்கிறத பற்றி இந்த தகவல் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்தராக அப்டேட் ஏதாவது வருதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர். த above mentioned documents will be verified at the time of reporting to the allotted college. இந்த சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அட் த டைம் ஆஃப் அட்மிஷனில் காலேஜ் மூலமாக வெரிஃபை செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காலேஜ் வில் சென்ட் அ காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் சப்மிட்டட் பை த above candidate to MCC which will be scrutinized by MCC will be sent to the concerned mission embassy for verification. அப்போது இந்த அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த மிஷனுக்கும் அதே போல் எம்பசிக்கும் வெரிஃபை பண்ணி இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? இன்கம்ப்ளீட், அதாவது ஃபில்லப் பண்ணாமல் இன்கம்ப்ளீட்டாக விட்டதோ அல்லது ஃபால்ஸ் சப்மிஷன் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேக் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறோம், அதை வந்து எந்த நிலையில் அப்படின்னா அந்த கோர்ஸ் முடிக்கிற 5.5 வருஷம் வரைக்கும், ஓகேங்களா, எந்த ஸ்டேஜில் அது வந்து ஃபேக்கான டாக்குமெண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் the seat of the candidate is liable to get cancelled. ஓகேங்களா? இப்போ உடனே அதை செக் பண்ணணுங்கிற இது கிடையாது. அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 5.5 வருஷத்தில் எந்த டைமில் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் தவறாக இருக்கும் பட்சத்தில் அல்லது அது வந்து போலியானது அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்டால் உங்களுடைய அட்மிஷன் அப்படிங்கிறது நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு என்ஆர்ஐக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, என்ஆர்ஐ கேண்டிடேட்டு அவங்க அப்பா இல்லைன்னா அம்மா என்ஆர்ஐயாக இருக்கணும். இல்லை அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இல்லை, அதுக்கு பதிலாக கார்டியன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மட்டும்தான் இப்போ என்ஆர்ஐக்கான எலிஜிபிள் கேண்டிடேட்டாக சொல்லியிருக்காங்க. என்ஆர்ஐ ஸ்பான்சர் அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. இனி அடுத்தடுத்த நாட்களில் ஏதாவது அதை பற்றின அப்டேட் வருதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இம்பார்ட்டண்ட், எம்சிசி ரிசர்வ்ஸ் த ரைட் டு சீக் த ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன்
or document as necessary. Any attempt or misrepresent eligibility will result in disqualification. இதெல்லாமே போலியாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து தகுதி அற்ற விண்ணப்பமாக நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பப்ளிஷ்ட் ஆன் 21/7/2025. அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான அந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் செக்கப்புக்கான சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து 21/7/2025. இது வந்து எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கான வெரிஃபிகேஷன் சென்டர். இது வந்து எம்சிசி தரப்பில் ஏற்கனவே கொடுத்துருந்தது தான். என்ன மாதிரியான அனெக்சர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும், ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருந்தால், அதே போல் டாமினன்ட் அண்ட் ஹேண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, இதெல்லாம் எந்த மாதிரியான குறைபாடு இருக்குது அப்படிங்கிற அந்த வெரிஃபிகேஷனுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள மையங்களில் பிடபிள்யூடி கேண்டிடேட் வெரிஃபிகேஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எங்கே நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அதர் ஸ்டேட்ஸில் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரே செகண்ட், இது வந்து டோட்டலாக 32 பேஜ் இருக்குது. இந்த 32 பேஜில் உங்களுக்கு வந்து அந்த சென்டர்ஸ் எங்கெங்கே அப்படிங்கிறத எத்தனாவது பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 31 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. நியூ டெல்லி, மும்பை, கொல்கட்டா, சென்னையில் வந்து உங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் சென்டர் ஃபார் ஆல் இண்டியா கோட்டாக்கு ஆல் டிசபிலிட்டிஸ் ஆஸ் மென்ஷன்ட் இன் த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். ஒரு சில மையங்களில் அந்த குறிப்பிட்ட குறைபாடு இருக்கிறவங்களுக்கான செக்கப் மட்டும்தான் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மும்பையில் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஃபிசிக்கல் மெடிசன் AIPMR இங்கே வந்து ஃபார் லோக்கமோஷன் டிசபிலிட்டி ஒன்லி. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா கோவா மெடிக்கல் காலேஜில் ஆல் டிசபிலிட்டிஸ் ஆஸ் மென்ஷன்ட் இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எக்ஸப்ட் ஸ்பீச் டிசபிலிட்டி. அப்போது இந்த குறைபாடு இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கான சென்டர் எதுவோ அந்த சென்டரில் தான் போயிட்டு நீங்கள் வந்து செக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதை பார்த்துட்டு மறக்காமல் இந்த மாதிரியான பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன்.